இந்த ரமலானிலும் கூட சில மக்கள் இறந்தவர்களை அழைத்து பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கின்றோம். அதாவது இந்த ரமலான் மாதம்தான் ஹிஜ்ரி 2வது ஆண்டு இந்த ரமலான் நோன்பு கடமையானது. இதே ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டில்தான் பத்ர் போர் நடைபெற்றது. இந்த பத்ர் போரை காரணமாக வைத்து பத்ர் மௌலூத் என்ற ஒரு மௌலூதை இன்றைக்கு பல பள்ளிவாசல்களிலும் பாடி வருவதை நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். பத்ரிலே ஷஹீதான சஹாபாக்களை அழைத்து பிரார்த்தனை செய்வது, மௌலூது கிதாபுகளிலே உள்ள அந்த வாசகங்களை படித்து அல்லாஹுவை மட்டும் அழைத்து பிரார்த்தனை செய்ய வேண்டிய பள்ளிவாசலில் அல்லாஹு தாலா திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான், வஅன்னல் மஸாஜித லில்லாஹ் ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா. பள்ளிவாசல்கள் யாவும் அல்லாஹ்வுக்குரியது, அந்த பள்ளிவாசல்களில் அல்லாஹுவை விடுத்து வேறு யாரையும் நீங்கள் அழைத்து பிரார்த்தனை செய்யாதீர்கள் என்று அல்லாஹு தாலா சொல்கின்றான். அந்த அல்லாஹுவை வணங்குவதற்காக கட்டப்பட்ட பள்ளிவாசலில் அல்லாஹ் அல்லாதவர்களை அழைத்து பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு காட்சியை நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். அந்த பள்ளிவாசலில் அமர்ந்து கொண்டு அந்த கஃபாருல் ஹதாயா வஸ்ஸுனூபி மௌபிகாத்தி, அழித்தொழிக்கக்கூடிய பாவங்களையும் மன்னிக்கக்கூடியவர் நபியே நீங்கள் தான் என்று அல்லாஹுடைய தூதரை அழைத்து பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கின்றோம். முஹைத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரஹிமஹுல்லா அவர்கள் தனது குன்யா என்ற புத்தகத்திலே அவர்கள் பதிவு செய்கின்றார்கள், இஜ்அல் கல்பக மஸ்ஜிதா, உனது உள்ளத்தை பள்ளிவாசலாக நீ ஆக்கிக்கொள். எப்படி உள்ளத்திலே அல்லாஹுவை தவிர வேறு யாருக்கும் இடமில்லையோ அதை போன்று பள்ளிவாசலில் அல்லாஹுவை தவிர வேறு யாரையும் நீ அழைத்து பிரார்த்தனை செய்ய வேண்டாம் என்று அப்துல் காதிர் ஜீலானி ரஹிமஹுல்லா அவர்கள் குன்யா என்ற புத்தகத்திலே பதிவு செய்கின்ற ஒரு செய்தியை நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். ஆனால் இன்றைக்கு அந்த அப்துல் காதிர் ஜீலானி ரஹிமஹுல்லா அவர்களையே 1000 முறை அழைத்தால் அவர்கள் வருவார்கள், பிரார்த்தனை செய்தால் அந்த பிரார்த்தனையை பதிலளிப்பார்கள், உதவி செய்தால் உதவி கேட்டால் உதவிக்கு அவர்கள் உதவி செய்வார்கள் என்றெல்லாம் அப்துல் காதிர் ஜீலானியை 1000 முறை பள்ளிவாசலில் விளக்குகளை அணைத்து அழைக்கின்ற ஒரு காட்சியை, ஷிருக்கான ஒரு காரியத்தை செய்யக்கூடியதை நாம் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கின்றோம். இது போன்ற எல்லா விதமான ஷிருக்கான காரியங்களில் இருந்தும் சமூகம் விலகி இருக்க வேண்டும். ஷிருக்கான ஒரு செயலை நீங்கள் செய்து விட்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் நோக்கின்ற நோன்பு, அந்த நோன்பிலே அந்த ரமலானுடைய மாதத்திலே நீங்கள் இரவிலே நின்று தொழுகின்ற அந்த தொழுகை, நீங்கள் செய்கின்ற எல்லா இபாதத்துகளையும் அல்லாஹு தாலா மறுமையிலே ஹபஅ மன்சூரா, பரத்தப்பட்ட புலிதுகளாக ஆக்கி விடுவான். எனவே நீங்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் இணை வைக்கின்ற அந்த மாபாதக செயலிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றும் இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்கின்றேன்.